இந்த மஞ்சள் கயிறு கையில இருக்கிறதுனால தான் இவளுக்கு இவ்ளோ பவர்னு ஸ்வேதமாக்ஷியும் பேசிட்டு இருந்தாங்க. கொலுசை கலட்டி எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இந்த மஞ்சள் கயிறு அவுத்து எடுத்துட்டு போனா ஸ்வேதா இன்னும் சந்தோஷப்படுவாள். வெண்ணிலா, முகர்சன் சார் வரார், ஒளிஞ்சுக்கா. ஐயோ, நான் எங்கடி ஒளிவேன்? வெண்ணிலா, வெண்ணிலா. மாமா, முத்து மாமா. என்ன எவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்ட? தெரியல மாமா, ரொம்ப தூக்கம் வந்துச்சு, அதான் படுத்துட்டேன். சரி, நீ தூங்க. பரவாயில்ல முத்து மாமா, நீ எதுக்கு வந்த சொல்ல. நான் ஒன்றும், நீ தூங்கு தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு மாமா, நான் தான் எந்திரிச்சிட்டேன்ல, என்னன்னு சொல்லு மாமா செய்றேன். ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை வலிச்சுது, ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு, உன்னை கேட்கலான் தான் வந்தேன். பரவாயில்ல. என்ன முத்து மாமா, இதுக்கு போய் தயங்கி தயங்கி கேக்குற, நான் போட்டு தரேன், வா. பீரோவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கிற, தூங்குறவங்க எல்லாம் கவனிக்கிறது இல்லையா? பீரோ வர மூடிட்டாரு, இருட்டா வர இருக்கு, மூச்சு விட முடியலையே, பயமா இருக்கு, செத்துருவான் போலயே. உட்காரு முத்து மாமா. என்ன பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கடி. ஐயோ, நான் செத்துருவேன்னு எனக்கு பயமா இருக்குடி, தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துடி. நீ வேற, நானே இங்க பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன், இதுல செத்துருவேன்னு சொல்லி நீ வேற என்ன சாகடிக்கிற. கொஞ்சம் பொறுமையா இரு, நேரம் பார்த்து நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடி. அறிவு கட்டவில்லை, இது உள்ளே அறிவு உள்ள சொன்னா வாடி வெளியே விட்டுட்டு இருக்கா.
என்னாச்சு? இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்ட? டைம் கூட ஆகலையா? டயர்டாக இருக்கா? ம். மாடு மாதிரி உரசுற. வா, டைம் ஆகுது. போ, சீக்கிரம் போ. வெண்ணிலா, இங்க வா. கோடு சொல்லியா சத்தம் கம்மியாக கேட்குது? இல்ல மாமா, சரியா தான் இருக்கு. சரியா கேட்கலன்னு சொல்கிறான்ல, பாரு. என்ன முத்து மாமா, ஒரு கொலுசை காணோம். நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குறியா? எங்கே கழட்டி வச்சியா? ஐயோ, நான் எதுக்கு மாமா கலட்டி வைக்க போறேன்? ஐயோ, எங்கேயோ தொலைஞ்சிருச்சு போல இருக்கே. சரி சரி சரி, பதட்டப்படாத. ரூமில் தான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். பார்க்கலாம். என்ன பண்ணிடலாம்? அங்கே எங்கேயாவது விழுந்திருக்கா? இல்ல மாமா. ஒருவேளை சமையல் கிட்ட விழுந்திருக்கான்னு பார்க்கலாம் வா. ஸ்வேதா, டடா. என்னது? ஒரு கொலுசோட வந்திருக்க? சாரிடி, என்னால ஒரு கொலுசு தான் கழட்ட முடிஞ்சது. இன்னொரு கொலுசை கழட்டுறதுக்குள்ள முத்தரசன் சார் வந்துட்டாரு. பீரோக்குள்ள ஒளிஞ்சு ஏகப்பட்ட கூத்தாயிடுச்சு. நான் உயிர் பழிச்சு வந்ததே பெரிய புண்ணியமாயிடுச்சு. சொன்னதே ஒரு சின்ன வேலை, அதையே உருப்படியா செய்ய துப்பு இல்ல உங்களுக்கு? நீ பாட்டுக்கு ஈஸியா சின்ன வேலைங்கிற, அங்க போய் பார்த்தா எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அது? என்ன அடிச்ச? வேலையை நான் உன்கிட்ட தான் சொன்னேன். முடிக்காம வந்து நின்னு காரணம் சொல்றீங்க. உங்களை போய் நம்ப பாரு, நானே எதையாவது வச்சு அடிச்சுக்கணும். சரி பரவாயில்ல, விடுங்க. இந்த ஒரு கொலுசையாவது கொண்டு வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஒத்த கொலுசு அவ எப்படி போடுவான்னு பாப்போம். முத்துமாமா, சாயங்காலம் நான் கோவிலுக்கு போனேன். ஒருவேளை அங்க விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு மேலே போய் கோயிலில் பார்ப்பியா? நாளை காலையில் பார்த்துக்கலாம், விடு. என்ன முத்துமாமா, ஆசையா நீ வாங்கி கொடுத்தது இப்படி காணாம போயிடுச்சு. ஒன்றும் ஆகலை, காணாலாம் போல. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன்ல, போய் தூங்கு போ. சொல்கிறேன்ல, போய் தூங்கு போ. வெண்ணிலா, இங்கே வா. அது ஒத்த கொலுசோடு இருக்கக்கூடாது. அந்த இன்னொரு கொலுசையும் கட்டிடலாம், வா. உட்கார்.
காலை தூக்கி மேலே வை. அட வெய்யுமா. வெரி குட் மாமா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நேத்து நகைக்கடையில சொன்னீங்க உன் கண்ணு முன்னாடி போட்டு விட்டு ரைட் ராயல கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்க. இந்த கொலுசை நான் உனக்கு முழு உரிமையோடையும் முழு அன்போட வாங்கிட்டு வந்தேன். என் அன்பு உண்மைனா தொலைஞ்சு போட அந்த கொலுசு கிடைக்கும். நீ போய் படுப்போ. அதெல்லாம் முத்து மாமா. தொலைஞ்சு போனது தானா கிடைக்கும். படுப்போ. காணாம போன கொலுசு திரும்பி வருமா? அது எப்படி வரும்? ஏ வெண்ணிலா, என்ன? காணாம போன கொலுசு உன் காலை தேடி வரும்னு உன் முத்து மாமா சொல்லிட்டு போறார். அது எப்படி வரும்? அது இருக்கட்டும், நானும் மாமாவும் நேரடியா சேர்ந்து எடுத்துக்கிட்டோமே இன்விடேஷன் போட்டோ, அது நாளைக்கு வந்துரும். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, தமிழையே சொல்றேன். கல்யாண பத்திரிகை அது வந்துரும். அதுக்கப்புறம் நானும் மாமாவும் இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் நிறைய பிரிண்ட் போட்டு போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்ட போறேன். அத பார்த்தாவது கொஞ்சம் விலகி நிக்க கத்துக்கோ, புரியுதா? என்னம்மா, இன்னும் கொலுசு கிடைக்கலையாமா? இல்லையா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். முத்து மாமா ஆசையா வாங்கி கொடுத்தது அது காணாம போனதும் தாங்க முடியல. இங்க பாருமா, நீ இந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு வீட்டுக்கு போ. யாரால அந்த கொலுசு காணாம போச்சோ அவங்களாலேயே திரும்ப அது உன் கைக்கு கிடைக்கும். தைரியமா போமா. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன வெண்ணிலா இது? விடிய காலையில நான் பால் வாங்கிட்டு போறப்போ நீ கோயில்ல வந்து தேடிட்டு இருந்த. இப்ப விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தேடிட்டு இருக்கிற. வீட்டுக்கு போமா. என்னக்கா நீங்களும் எப்படி பேசுறீங்க? ஒத்த கொலுசோட இருக்கேன், எப்படிக்கா வீட்டுக்கு போறது? கொலுசு கண்டிப்பா கிடைக்கும் தான் தேடி வந்த, ஆனா எங்கேயும் காணோம். ஆத்தா என்ன பழி வாங்கிட்டா. அழாத வெண்ணிலா, ஆத்தா ஒருபோதும் அவளை நம்பினவங்கள கைவிட்டதே இல்ல. நம்பி வீட்டுக்கு போமா. அண்ணி, 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 எங்க இருக்கீங்க? அண்ணி, அண்ணி, ஒரு நிமிஷம் வாங்கல. அண்ணே, அண்ணிய காணுமே. நீங்க கடைக்கு ஏதாவது அனுப்பிச்சிங்களா? இல்லையே. ஏன்? நான் வீடு முழுக்க தேடிட்டேன், அண்ணிய எங்கேயுமே காணோம். காணும். முத்துமாமா, சாயங்காலம் நான் கோவிலுக்கு போனேன். ஒருவேளை அங்க விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது கொலுசு ஒன்றும் காணாம போயிடுச்சு. அது கோவிலில் விழுந்திருக்குமான்னு அவ தேட போயிருப்பா. ஏய் அண்ணாமலை. என்ன மாப்பிள்ள? வாடா. நான் வரேன். அண்ணாமலை கோயில போய் பார்த்துருவோம். விடு.
சரிங்கண்ணா. பிரேம் பிரேம் என்ன ஸ்வேதா? பிரேம் டண்டடாய். என்ன பாக்குறீங்க? இது உங்க வெண்ணிலா கால்ல போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே முத்தரச மாமா வாங்கி கொடுத்த கொலுசு. அதுல ஒண்ணுதான் இது. ஆனா ஒண்ணு, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கொலுசு ரெண்டையும் என்னால எடுக்க முடியல. இது ஒண்ணுதான் கிடைச்சது. கூடிய சீக்கிரமே இன்னொன்னையும் எடுத்து தரேன். சரி. பிரேம் புடிங்க, இந்தாங்க. இந்த கொலுச வெண்ணிலா ஞாபகமா நீங்களே வச்சுக்கோங்க. பத்ரம். சரி. நீ வெண்ணிலா கொலுசு தானே? சொல்லு. வெண்ணிலா கொலுசு. சரியான லூசு பையன். கொலுசு கிட்ட போய் பேசிக்கிட்டான்.